வணக்கம். கால் டாக்ஸிக்காரன். எனக்கும் கஸ்டமருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ மூலிமா. புதுதாக கால் டாக்ஸிக்காரன் சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று தொடங்கியிருக்கிறேன். அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது சேனல் எதுக்காகனா, நம்மளுடைய வழியை பற்றி கஸ்டமர்கிட்ட புரிய வைக்கணும், பொதுமக்களுக்கு தெரியணும். இது எவ்வளோ வேதனைக்குரிய ஒரு விஷயன்றதை நம்ம இதை பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனியை நம்பி நம்ம இந்த வாகனத்தை இயக்குறோம். இந்த வாகனத்தை லோன் போட்டு அதை மாதம் மாதம் அந்த டிவ் அடித்து அதுக்கு வருஷம் இன்சூரன்ஸு, எஃப்சி எல்லாம் காமிச்சு இதை நம்ம புதுப்பித்து நம்ம எவ்வளோ போராட்டத்தையும் தாண்டி வேறு வழி இல்லாமல் பப்ளிக் சர்வீஸாக இதை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். கஸ்டமர் ஓலா, ஊபர் இதை நம்பி நீங்கள் புக்கிங் போடுறீங்க. பக்கத்தில் பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தெளிவாக பாருங்கள். கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டருக்கு 479 ரூபா ஓலாவில் அமௌண்ட். இப்போ இருக்கிற சென்னை சிட்டியோட டிராஃபிக்கில் இந்த 29 கிலோமீட்டர் நான் பயணித்தேன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 லிட்டர் டீசலாவது போகுமா? அட்லீஸ்ட் ஒரு 4 லிட்டர் டீசலாவது போகுமா? சரி, 3 லிட்டர்னே வச்சுங்க. டீசல் ஒரு லிட்டர் 92 ரூபா, 93 ரூபா விற்கிது. அந்த 2 லிட்டர் டீசலில் 200 ரூபா போச்சு வச்சுங்களேன். மீதி அந்த டிரைவருக்கு என்ன நிற்கும்? ஒரு பிக்கப்புக்கு 100 ரூபா நின்றுச்சுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு டிரைவர் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணுன்னா 10லேருந்து 15 பிக்கப்பாவது எடுத்தாகணும். இந்த 15 பிக்கப் எடுக்கிறதுக்கு காலையில் நாங்கள் 4 மணிக்கு லாகின் பண்ணோன்னா நைட்டு 2 மணியோ 3 மணியோ விடிய உட்காந்து இதை நாங்கள் சந்திச்சே ஆகணும். இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஓட்டுநர் தூக்கம் இல்லாமல், ரத்த ஓட்டம் போகாமல், சரியாக இல்லாமல் அவருடைய உடல் பாதிப்பாகி கார்லேயே இறந்துட்டார். இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் நாங்கள் போராட்டம் பண்ணி இந்த இடத்துல வண்டி ஓட்டி தான் ஆகணும். இதை விட்டால் வேறு தொழிலே இல்லை அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் மாட்டிட்டோம். தயவு செய்து சொல்கிறேன், கஸ்டமர்ஸ் நீங்கள் ஓலா ஊபர் புக் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்ல. எங்களுடைய டிரைவரையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் ஒரு சில பேர் சொந்த வண்டி வச்சுருக்கலாம், ஒரு சில பேர் வாடகை வண்டி மட்டுமே வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு ஓட்டுநரும் ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா சம்பாதிச்சா மட்டும்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது வாழ்க்கையை ரன் பண்ணவே முடியும். இது இல்லாமல் ஆயில் சர்வீஸு, வாட்டர் சர்வீஸு, வண்டிக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை பார்க்கணும், பஞ்சர் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வீட்டு வாடகை இருக்குது. இதையும் தாண்டி நாங்கள் எல்லாருமே இதை பொருட்படுத்தாமல் ஓட்டுறோன்னா ஏன்? வேறு வழி இல்லை எங்களுக்கு. இதான் விஷயம். வேறு வழி இல்லாததுனால தான் நாங்கள் இதை வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். தயவுசெய்து சொல்லுங்க, இருக்கிற வரையும் வாழ்ந்துடணும். அதை நல்லபடியாக வாழ்ந்துட்டு வாழ்க்கையை கடக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம். ஆனாலும் ஒரு நாளும் எங்கள் கண்ணில் அந்த பயத்தோடு நான் உங்களை பயணிக்கவே வச்சதே இல்லை. எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு எங்களை இத்தனை மணிக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய தூக்கம் பார்க்காம, எங்களுடைய பசி பார்க்காம, எங்களுடைய எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் வாகனம் ஓட்டும் போது அந்த டென்ஷன் வச்சுக்காம உங்களை உரிய நேரத்தில் எங்கே போகணும்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறவங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்காக பயணித்து கொண்டே இருக்கிறோம். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து ஓலா ஊபரை நம்பி நீங்கள் புக்கிங் போடுறதுனால பயனடைகிறோம். எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் போடுற இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.